சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை விடியாத திமுக அரசின் ஏவல் துறை குண்டுக்கட்டாக கைது செய்தபோது ஆசிரியர் ஒருவரின் கை உடைத்ததை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுதல், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தாண்டை உலகமே கொண்டாடி வரும் நிலையில் விடியாத திமுக அரசின் விரோதத்தால் தமிழகத்தில் மட்டும் கொண்டாட்டமின்றி போராட்டமாக இருந்து வருகிறது. சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை விடியாத திமுக அரசின் ஏவல் துறை அராஜகமாக கைது செய்தது. அப்போது ஆசிரியர் ஒருவரின் கையை போலீசார் கொடூரமாக உடைத்துள்ளனர். கை உடைந்த புதுக்கோட்டை ஆசிரியர் KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்து அடக்கி வைக்கப்பட்டுள்ள அரும்பாக்கம் மண்டபம் முன்பு காவல்துறையை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை விடியாத திமுக அரசின் ஏவல் துறை குண்டுக்கட்டாக கைது செய்தபோது ஆசிரியர் ஒருவரின் கை உடைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுதல், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தாண்டை உலகமே கொண்டாடி வரும் நிலையில் விடியாத திமுக அரசின் விரோதத்தால் தமிழகத்தில் மட்டும் கொண்டாட்டமின்றி போராட்டமாக இருந்து வருகிறது. சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை விடியாத திமுக அரசின் ஏவல் துறை அராஜகமாக கைது செய்தது. அப்போது ஆசிரியர் ஒருவரின் கையை போலீசார் கொடூரமாக உடைத்துள்ளனர். கை உடைந்த புதுக்கோட்டை ஆசிரியர் KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்து அடைத்து வைக்கப்பட்ட அரும்பாக்கம் மண்டபம் முன்பு காவல்துறையை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை விடியாத திமுக அரசின் ஏவல் துறை குண்டுக்கட்டாக கைது செய்தபோது ஆசிரியர் ஒருவரின் கை உடைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுதல், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். புத்தாண்டை உலகமே கொண்டாடி வரும் நிலையில் விடியாத திமுக அரசின் விரோதத்தால் தமிழகத்தில் மட்டும் கொண்டாட்டமின்றி போராட்டமாக இருந்து வருகிறது. சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை விடியாத திமுக அரசின் ஏவல் துறை அராஜகமாக கைது செய்துள்ளது. அப்போது ஆசிரியர் ஒருவரின் கையை போலீசார் கொடூரமாக உடைத்துள்ளனர். கை உடைந்த புதுக்கோட்டை ஆசிரியர் KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்து அடைத்து வைக்கப்பட்ட அரும்பாக்கம் மண்டபம் முன்பு காவல்துறையை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை விடியாத திமுக அரசின் ஏவல் துறை குண்டுக்கட்டாக கைது செய்தபோது ஆசிரியர் ஒருவரின் கை உடைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுதல், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். புத்தாண்டை உலகமே கொண்டாடி வரும் நிலையில் விடியாத திமுக அரசின் விரோதத்தால் தமிழகத்தில் மட்டும் கொண்டாட்டமின்றி போராட்டமாக இருந்து வருகிறது. சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை விடியாத திமுக அரசின் ஏவல் துறை அராஜகமாக கைது செய்தது. அப்போது ஆசிரியர் ஒருவரின் கையை போலீசார் கொடூரமாக உடைத்துள்ளனர். கை உடைந்த புதுக்கோட்டை ஆசிரியர் KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்து அடைத்து வைக்கப்பட்ட அரும்பாக்கம் மண்டபம் முன்பு காவல்துறையை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
காவல்துறையை கையை உடைத்த காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 சம வேலைக்கு சம ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கைக்காக போராடும் கோரிக்கைக்காக போராடும் ஆசிரியர்களின் கையை உடைத்த ஆசிரியர்களின் கையை உடைத்த காவல்துறையை கண்டிக்கின்றோம் கையை உடைத்த காவல்துறையை கையை உடைத்த காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 சம வேலைக்கு சம ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கைக்காக போராடும்